இப்போ எதுக்கடி அழுதுட்டு இருக்க? கலா மிஸ் ஒன்றை மட்டுமா திட்டுறாங்க? எல்லாரையும் தான் திட்டுறாங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல, திட்டு தான் வாங்குறோம். இவ வயசுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கா. அதுக்கு என்னடி பண்றது? ஏன் நீங்களாம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்கினதே இல்லையா? வாங்கியிருக்கோம், ஆனா ஓ அளவுக்கு இல்ல. போதும், நீ மூடு. ஸ்னேகா, இப்ப அழுகை நிறுத்த போறியா இல்லையா? அவளே பாவம் அழுதுட்டு இருக்கா, அவகிட்ட போய் நாய் கடிக்கிற மாதிரி கடிக்கிற? ஒரு நிமிஷம் வா. என்ன? நம்மளா சொன்னா அவ கேட்க மாட்டா. நான் போய் சஞ்சயை கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நீ அவளை பாத்துக்கோ. Cheers. என்ன மச்சான், நாளைக்கு சனிக்கிழமை கூட ஸ்கூல் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மச்சான், உனக்கு பாஸ் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இல்லையா? அட ஏன்டா நீ வேற, வீட்டில் எங்கள் அப்பத்தால தாங்க முடியாம தான் நானே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி இருக்க? நம்ம நல்லா தாண்டா சொல்லுவாங்க. எப்பா நல்லவனே, போதும்டா, அட்வைஸ் மட்டும் பண்ணாத. போடா. சஞ்சய். ஹே ஹே ஸ்வேதா, இரு, என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்க ஓடி வர? ஸ்னேகா. ஸ்னேகா? ஸ்னேகா அங்க அழுதுட்டு இருக்கா சஞ்சய். டேடா நானும் வரேன். எலும்பி, எதுக்கு நீ ஃப்ரெண்ட் எழுந்துட்டு இருக்கா? அதை நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன் கூட சுத்தரல, உனக்கு தெரியாதா? தெரியும், உன்ன மாதிரி தடிமாடுக்கெல்லாம் சொல்றது இல்ல. எலும்பி, ரொம்ப ஓரா பண்ற, இரு உன்னை வச்சுக்கிறேன். செருப்பு பிஞ்சிரும். இப்ப எதுவுமே சொல்லியாடி? அதனாலதான் இன்னும் வாயால பேசிட்டு இருக்கேன். உன் அழகான கண்களில் அழகை அதிகரிக்கும் ஐலைனரை அழித்து கொண்டிருக்கிறது உன் கண்ணீர் துளிகள். போச்சுடா, ஆரம்பிச்சிட்டானா? வானில் உள்ள நட்சத்திரம் போல் ஜொலித்து கொண்டிருந்த உன் முகம் வாடிய பூக்கள் போல் மாறிவிட்டது உன் அழுகையினால். சிதறிய சிலரை போல் கேட்டுக்கொண்டிருந்த உன் சிரிப்பின் ஒலி சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது உன் அழுகை முகத்தில். மீண்டும் இந்த அழகான அழுகை முகத்தில் சிரிப்பை காண காத்திருக்கிறேன். இப்படிக்கு வி சஞ்சய். இந்த போன கவிதை கேட்டு ஃப்ரெண்டு சமாதானம் பண்ணலாம். டேய், சும்மா வாயால சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும். எது? இந்த கவிதையை சொல்றதுக்கு டேலண்ட் வேணுமா? எலும்பு, இதை விட நல்ல கவிதை வேணா சொல்லுவோம், பாக்குறியா? எங்க சொல்லு பாப்போம். அடியே ஸ்வேதா, நீ என்ன பார்த்தா என்ன சுத்தி விசிதடி காத்தா, உன்னை சுத்தி சுத்தி வருவேன் வாத்தா, தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கடி ஆத்தா. போடா. ஒரு பொண்ணு நடந்து கொடி. ஆமா, ஏன் அழுத? கலா மிஸ் என்னை திட்டாங்க. ஏன் திட்டினாங்க? நேற்று ஹோம்ஒர்க் பண்ணல, அதுதான். இல்லையே, ஸ்கூலில் இருக்க ஒட்டுமொத்த பேர் விளையாட்டு இருந்தால் கூட நீ படிச்சுட்டு தானே இருப்ப. நீ எப்படி ஹோம்ஒர்க் பண்ணாமட்ட? நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நைட் நான் தான் சமைச்சேன். சமைச்சு முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அதுதான் ஹோம்ஒர்க் பண்ணல. சரி விடு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதா எப்படி? மிஸ் திட்டினதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு அழகும், டெய்லி ஃபீல் பண்ணணும். சரி ஓகே, டைம் ஆச்சு, நீங்கள்லாம் கிளம்புங்க. ஸ்னேகா, நீ அழுதது இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக இருக்கணும், புரியுதா? ட்ரை பண்ணுறேன். ம் பாய். ம்
ஏன் மச்சான் நீ எத்தனை நாளைக்கு அப்படி ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க போற? பேசாம போய் சொல்லிட வேண்டியதானே அவகிட்ட. இல்லைடா, அவன் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். இப்போ போய் லவ் சொல்லி எங்கே என்கிட்ட பேசாமல் போயிட்டா என்னடா பண்ணுறது? அப்போ நீ கடைசி வரைக்கும் இப்படியா இரு மச்சான். எப்படியோ உனக்கு முன்னாடி தினேஷ் இவளை கரெக்ட் பண்ணிடுவான். அப்புறம் இவளே வந்து உங்ககிட்ட சொல்லுவா, சஞ்சய் நானும் தினேஷை லவ் பண்ணுறேன்டா, என் லவ்வுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா நீ தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. என்ன மச்சான் பயமுடுத்துற? பயம் இல்லைடா, உண்மைதான் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் ஒரு லவ்வுக்கு தான் டென்ஷன். அந்த தினேஷ் பையன் ஸ்னேகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ போய் பண்ணிடு, அதுதான் உனக்கு நல்லது. சரி ஓகே மச்சான், நாளைக்கு காலை மொதல் வேலையா ஸ்னேகாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்டா. ம் என்னடி இன்னைக்காவது ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஆமாண்டி, அப்புறம் இன்னைக்கும் திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு இருக்காத. ஏய், டெய்லியுமா அழுதுட்டு இருப்பாங்க லூஸு. ஸ்னேகா ஸ்னேகா ஸ்னேகா, உன்னை சஞ்சய் கூப்பிடுறான். ஏன்டா இப்படி ஓடி வர? ஸ்னேகா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரிடி, நீ பேசிட்டு வா, நான் முன்னாடி போறேன். ம். சொல்றா, தனியாக பேசணும்னு சொன்ன. அது வந்து சஞ்சய், என்ன ஒரு மாதிரி புதுசாக பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே நீ. என்னாச்சு உனக்கு? இல்லை ஸ்னேகா, அது வந்து அம்மா எப்படி இருக்காங்க? ஆ? இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அதான் இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு தான் தனியாக பேசணும்னு சொன்னியா? இது நீ அவன் முன்னாடியே கேட்டிருக்கலாமே. இல்லை ஸ்னேகா, நான் சொல்லணும்னு நினச்சது இது இல்லை. அப்புறம்? ஸ்னேகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ஸ்னேகா, சொல்லு தினேஷ். உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சஞ்சய், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறியா? வந்துடுறேன். ஸ்னேகா ஒரே நிமிஷம், நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். சஞ்சய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வேணால் பேசிக்கலாம். அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஸ்னேகா மச்சான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், அவன் என்ன ஸ்னேகாட்ட பேசிட்டு இருக்கான்? ஆமா, நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டே இல்லையா? மச்சான், நான் சொல்ல தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்ல போகிற நேரத்தில் அந்த நாய் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்டா. அட போடாங், உன் லவ் அவகிட்ட சொல்லி உன்னை மாமாவாக சொன்னா இப்படி மாமாலாம் பார்த்துட்டு இருக்க? மச்சான் ஏன்டா நீ வேற, நானே கடுப்பில் இருக்கேன். ஆமாம் மச்சான், இனிமேல் எங்களை பார்த்து நீ அடிக்கடி கடுப்ப வேண்டியது இருக்கும். ரெடியாக இருந்துக்கோ. ஸ்னேகா, ஆக்சுவலாக இதை நான் 10th உன்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அந்த தைரியம் வந்திருக்கு. இதை நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரில. என்னை நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல ஸ்னேகா, கண்டிப்பாக நீ சொல்லியே தீருவேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ ஸ்னேகா. என்ன மச்சான், சொன்ன மாதிரி கடுப்பாக்குற? இங்க ஏன்டா முறைக்கிற? அங்க முறை. அவனை பாரா,
ஸ்னேகாட்ட 2 டைம் தான் பேசியிருப்பான், கரெக்ட் பண்ணிட்டான். ஆனால் நீ வருஷம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்த, ஒரு யூஸ் இல்லை. உன் லவ்வுக்கு 90s பசங்க லவ் எவ்வளோ பரவாயில்ல. என்னடா அடிச்சிட்டா? ஏண்டா நீங்களா இதுக்காகவே ஸ்கூலுக்கு வருவீங்களா? ஒரு பொண்ணு சிங்கிளா இருந்துடக்கூடாதே, உடனே வந்துடுவீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. இங்க பார், இந்த தாட்ல என்கிட்ட பேசுறதா இருந்தா இனிமே பேசிடாத. ஸ்னேகா, எதனால் என்ன வேணான்னு சொல்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா, இல்லை வேற யாராச்சும் லவ் பண்ணுறியா? உன்னை மட்டும் இல்லை, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. சஞ்சய், நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. ஸ்னேகா, அது வந்து என்ன வந்து? இல்லை, ஸ்கூல் டைம் ஆச்சு, போகலாமா? நீ ஏதோ பேசணும்னு சொன்ன. இல்லை ஸ்னேகா, அது நாளைக்கு ஸ்கூலில் பேசிக்கலாம், இப்போ கிளாஸ் போகலாம். நீங்க வரல? இல்லை, நாங்கள் பின்னாடியே வருவோம், நீ போ. டேய், என்னடா பண்ண? ஏன்டா? ஏன்டா அவதான் சொல்லுன்னு சொன்னால, சொல்லிருக்க வேண்டியதானே? போடாங், அவள் 50 மீட்டருக்கு அந்த பக்கம் இந்த அடிச்சட்டு இன்னும் என் காதில் ஒய்ன்னு கேட்டிருக்கு. என்னைய அப்படி அடி வாங்க சொல்கிறியா? அப்போ நீ கடைசி வரைக்கும் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்க போறியா? என்கிட்ட ஒன்றா பெட்டரான ஐடியா இருக்கு, எடுத்து விடுவா. என்ன? நீ ஏன் அவளுக்கு மாமாவாக இருக்கிறது பதிலா அவள் குழந்தைக்கு மாமாவாக கூடாது? என்ன? ஆமாம் மச்சான், அவள் குழந்தைக்கு மட்டும் நீ மாமா ஆகிட்டு வச்சுக்கேன், அப்புறம் கன்ஃபார்முக்கு ப்ரொமோஷன் தான். அவள் குழந்தைக்கே ஓம் மடியில் வச்சு தான் மொட்டை எடுப்பாங்கன்னா பார்த்தீங்க. என்னடா கலாய்கிறியா? நாளைக்கு இதுக்காகவே வேலையாக ஸ்னேகா காலை போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்லேருந்து பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் வாங்குறேன். அதுக்கு நீ அவங்க வீட்டுக்கு போய் உன் மாமனார் முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணோம். ஏன்? நாளைக்கு சண்டேடா. அதனால என்ன மச்சான், நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணுறேன். எப்படிரா? அவள் தான் வீட்டு விட்டு விளையாட முடியாது, அப்புறம் எப்படி வருவா? அதான் ஸ்வீட்டாக இருக்காளே. ஆமாம்ல மச்சான், நாளைக்கே ஸ்வேதா வச்சு ஸ்னேகா வெளியே வர வைக்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறேன். மச்சான், நேற்று நீ ஏதோ ஸ்வேதாரை தனியாக பேசுன்னு சொல்லிட்டு இருந்தியே. இது நானா? நான் அப்படா சொன்னேன்? ஆமாம் மச்சான், நீ தான் சொன்ன, நல்லா யோசிச்சு பாரு. ஆமாம் மச்சான், ஞாபகம் வந்துருச்சு. ஸ்வேதா, தனியாக பேசலாமா? இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீ போய் பேசிட்டு வா. மயிறு மாதிரி காமெடி பண்ணாத, மரியாதையாக வந்துரு. இல்லை, உன்கிட்ட தனியாக பேசுறேன்னு சொன்னேன், போலாமா? ஓ சரி வா. ஆமா, என்ன எதுக்கு அவசரமா வர சொன்ன? இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா நாளைக்கு ஸ்கூல்லேயே மீட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயந்தான், உனக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி உன் அழகை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். அடேங்கப்பா, என்ன சார் திடீர்னு அழகை பற்றிலாம் பேசணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், டெய்லி உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே பார்த்துட்டு கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. எனக்கு என்னமோ உன் கண்ணில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உன் கண்களில் மொழியில் கவிழ்ந்தவன் நானே,
உனது கன்னத்தின் குழியில் விழுந்தவனும் நானே. உன் கைவிரல் இடையில் சிக்கியவன் நானே. உன் கூந்தலின் பின்னலில் மாட்டியதும் நானே. உன் அழகிய இதழைக் கண்டு வியர்ந்தவன் நானே. குயில் போன்ற உன் குரலை ரசித்ததும் நானே. ஆக மொத்தம் உன் ஒட்டுமொத்த அழகையும் வர்ணிக்க பிறந்த ஒரே ஒருவன் நானே. டேய் எப்பட்றா ஆன் ஸ்பாட்ல கவிதை ரெடி பண்ணி சொல்ற? ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு கவிதை சொல்கிறது தான் கஷ்டம். ஆனால் உங்ககிட்ட தான் கவிதைக்காகவே நிறைய விஷயம் கொட்டி கிடக்குது. அப்புறம் என்ன கஷ்டம்? போதும். எப்பட்றா கவிதை எழுதுறேன்னு கேட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கவிதையா? அதான் சொன்னேனே, உங்ககிட்ட அழகு பஞ்சம் இல்லாத வர என்கிட்ட கவிதைக்கு பஞ்சம் இருக்காது. போதும் போதும், என் அழகை வர்ணிச்சதெல்லாம் போதும். என் அப்பா என்னை தேடி வரதுக்குள்ள நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஏண்டா சஞ்சய் அவன் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ அழகா கவிதை சொல்றான். நானும் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்காக ஒரு கவிதை சொல்ல மாட்டியா? வேண்டாம்ப்பா, நம்ம வாய் கம்பெனி இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். அப்புறம் உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள என் ரோசோ கலண்டுரும். டேய், நான் கோவம்லாம் பட மாட்டேன். எதா இருந்தாலும் ஓகே தான், சொல்லு. அப்படியா? ம், சொல்லு. அப்புறம் உன் இஷ்டம். ஆசைதான், இந்த அழகின் ஆசையை நிறைவேற்ற ஆசைதான். உனக்காக என் மனதில் ஒரு இடம் ஒதுக்கிட ஆசைதான். ஒதுக்கிய அந்த இடத்தில் உன்னை குளித்தோண்டி புதைக்க ஆசைதான். உன் அழகி என்று சொன்ன உன் வாயை உடைக்க ஆசைதான். உன் மூஞ்சிகளை கவிதை ஒன்றதை கேடா என்று கேட்க ஆசைதான். உனக்காக நான் எழுதிய கவிதைக்கு என்னிடமிருந்து பாராட்டு கிடைக்க ஆசைதான். எப்படி என் கவிதை? சூப்பரா? போடா தடிமாடு. ஏ ஸ்வேதா, எழுறி, வேணா வேற கவிதை சொல்றேன். அடே ஸ்வேதா. டேய் அப்பா வந்துருவாருடா, சீக்கிரம் சொல்லு. சஞ்சய், நீ இப்படியே யோசிச்சிட்டே இரு, நான் கிளம்புறேன். ஸ்னேகா, ஸ்னேகா ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன். ஸ்னேகா, ஆக்சுவலாக நான் இதை உங்கள்கிட்ட நேற்றே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே தினேஷில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இன்னும் 2 மாதத்தில் நம்ம ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எங்கேயோ நான் எங்கேயோன்னு இருப்போம். இப்போ இருக்க பாண்டிங் அப்போ இருக்குமான்னு கூட தெரில. அப்போ வந்து சொன்னால் நீ சரியாக ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரில. ஸோ அதான் இப்போவே சொல்லிடுறேன். நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டு நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. ஆனால் என்கிட்ட பேச மட்டும் போயிடாத. ஏன்னா இருக்க இந்த 2 மாதத்தை நான் மிஸ் பண்ண விரும்பலை. பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஸ்னேகா, ஐ லவ் யூ. சாரி ஸ்னேகா, நீ என்னை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குற. ஆனால் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உன்ட்ட சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. அதான் சொல்ல இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. உனக்கு லவ் பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்காக ஏன் லவ் மறைக்க முடியாதுல்ல. உங்ககிட்ட என் லவ்வை சொல்லாமையே போயிட்டே நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என் லவ்வை சொல்கிற சந்தோஷத்தில் அதை வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். இனி நீ தான் சொல்லணும். என் லவ் மட்டும் கண்டினியூ பண்ணுறதா இல்லை நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணுறதா? ஸ்னேகா, எதுவுமே சொல்லாமல் போனால் எப்படி? ஏதாவது சொல்லிட்டு போ. அதான் ஸ்கூல் முடிய இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் அது வரைக்கும் இப்போ எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தியோ அதே மாதிரி பண்ணு.
சரி மச்சான், நீ இருந்து பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். டேய் மச்சான், எங்கடா போகிற? ஆ, கார்டன் படத்துக்கு. நம்மள மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க மண்டே மார்னிங் எங்கடா போவாங்க? ஸ்கூலுக்கு தான். எல்லாம் என் நேரம். மச்சான் என்னடா? இரு, அவள் வந்ததை பார்த்துட்டு போயிடலாம். டேய், அவன் என்ன பக்கத்து ஸ்கூல்லே படிக்கிறா? நம்ம ஸ்கூல் தானே, வாடா ஸ்கூல்லே பேசிக்கலாம். இல்லை மச்சான், ஸ்கூல்லாம் வேணாம், இங்கேயே பார்த்து பேசிடலாம். சரிடா, நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். நீயும் இரு. என்ன மச்சான் நீ? மச்சான் வாழ் வந்துட்டாடா. ஸ்னேகா, ஏன் என் நெஞ்சிலேருந்து கை எடுத்துட்ட? ஆ, உன் மூஞ்சில் வைக்கிறதுக்கு தான். என்னடா வளர்ற? நான் வளரல மச்சான், நீ தான் வளரிட்டு இருக்க. அவ எப்படா உன் நெஞ்சில் கை வச்சா? இப்போதான்டா நான் கூட பார்த்தனே, அவ கூட என் நெஞ்சில் கை வச்சு என்னை பார்த்து சிரிச்சாலே மச்சான். ஆ, இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வையே, அவளாவது ஒரு நெஞ்சு மேலே தான் கை வச்சா. அப்புறம் நான் டேய் மச்சான், ஸ்கூல்டா. சஞ்சய், இப்போ எதுக்கு வழியை மறைச்சு நிற்கிற? இல்லை, நேற்று நான் சொன்னதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதான். டேய், அதான் நான் 2 மாசத்துல சொல்கிறேன்னு சொன்னல. சொன்னதான் கடைசி நேரத்தில் வந்து ஓகே சொல்கிறதுக்கு பதிலாக இப்போவே ஓகே சொன்னீங்கன்னா இந்த 2 மாதம் 2 பேர் சேர்ந்து லவ் பண்ணலாம்ல? இரு, ஆமாம், நான் இப்போ உனக்கு ஓகே சொல்லுன்னு சொன்னேன். அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா ஸ்னேகா? பிடிச்சிருக்கு, லைட்டாக பிடிச்சிருக்கு, ஆனால் நிறைய பிடிக்கல. 50-50 கூட இல்லையா? இப்போ இந்த 2 மாதம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் தானா? சார் எத்தனை நாளாக என்ன லவ் பண்ணுறீங்க? 2 வருஷம். ஆ, 2 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஓ, 2 வருஷமாக வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த 2 மாதம் வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது எப்படிரா? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வேணால் வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் ப்ரப்போஸ் பண்ண உடனே உங்களுக்கு உடனே ஆன்சர் தெரிஞ்சாகணும். ஆ, ஏன் 3 படத்தில் தனுஷ் சார் இதுதான் பண்ணியிருப்பாரு, அதை மட்டும் ஏற்றுப்பீங்க, ஆனால் நாங்கள் பண்ண ஏற்றுக்க மாட்டீங்க. டே வெண்ண, அது படம், இது ரியல், புரியுதா? ஸ்னேகா, லவ்வை பொறுத்தவரை படத்தில் வேற ரியலை வேறலாம் இல்லை. லவ் எங்கே இருந்தாலும் லவ் லவ் தான். ஆ, படக்கு இருக்கா? ஸ்வேதா, ஸ்னேகா எப்படி செஞ்சு செல்லம திட்டிட்டு போனா? நீ என்ன செல்லம திட்ட மாட்டியா? போடா கேடிக்கிட்ட கேப் மாதிரி. உன்னை செல்லம்மா வர திட்டணுமா? லூசு பயலே, உனக்குலாம் அறிவில்லை, மண்டையில் முடி இருக்கே தவிர மூளை இல்லை. தடிமாடு மாதிரி நிற்கிற. சீ. எப்பா, ஏடி உன்னை செல்லம தானே திட்ட சொன்னேன், கிளி கிளிக்கிற? ஆ, நீ சொன்ன கவிதைக்கு இது கம்மி தான். ஸ்கூலுக்கு டைம் ஆனனால பாதியிலே விட்டுட்டு போறேன், இல்லைன்னா செத்தடி நீ. பாதியா? அடி பாவி, ஒரு வேலையை இவ குழந்தையா இருக்கும்போது சோறுக்கு பதிலாக வார்த்தையை விட்டு வளர்த்திருப்பாங்களோ. இந்த கிளி கிளிக்கிறா. ஸ்னேகா, டே மச்சான், எங்கடா போற?
ஸ்னேகா ஸ்னேகா ஒரு நிமிஷம். சாரி ஸ்னேகா, ஆக்சுவலாக உனக்கு ஒரு gift கொடுக்க தான் வந்தேன். ஆனால் என்னென்னமோ பேசி மறந்துட்டேன். சரி, என்ன கிஃப்ட்டு? ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, சின்னதாக சிம்பிளாக ஒரு gift. ஹேர் பின்னா? அதுக்கு ஏன் வாய் இப்படி வைக்கிற? இல்ல, ஐபோன் வாங்கி தர காலத்துல போய் ஹேர் பின் வாங்கி தரியே, அதான் கேட்டேன். ஆ ஓசியில் கிடச்ச ஐஃபோன் கூட அசால்ட்டாக வாங்கிடுவீங்க. சிப்ப ஓடி. பூ கொடுத்து பார்த்துருக்கேன், சாக்லேட் கொடுத்து பார்த்துருக்கேன், இல்லாட்டி லெட்டர் கொடுத்து கூட பார்த்துருக்கேன். இது என்ன புதுசா ஹேர் பின்? இப்போ கடைசி ஒரு வார்த்தை சொன்னியே, இது என்ன புதுசா? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த ஹேர் பின். உனக்காக நான் என்ன பண்ணாலும் அது புதுசாக தான் இருக்கணும். இந்த சாதாரண ஹேர் பின் உனக்கு புதுசா? எது சாதாரண ஹேர் பின்னா? ஹலோ மேடம், என்ன தான் தலை நிறைய பூ வச்சாலும் அதை தாங்கி பிடிக்க தேவைப்படுறது இந்த சாதாரண ஹேர் பின் தான். உன் பேச்சை கூட கேட்காம காற்றுல பறக்கிற உன் கூந்தலை அடக்கி வைக்கிறதும் இந்த சாதாரண ஹேர் பின் தான். சாவியை தொலைச்சி தவிக்கிற பூட்டுக்கு சாவியாக மாதிரி சப்போர்ட் பண்ணுறதும் இந்த சாதாரண ஹேர் பின் தான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹேர் பின் உங்களுக்குலாம் சாதாரணமாக தெரியுதா? வா, ஒரு ஹேர் பின்னுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரியா? மச்சான், நானும் சுவேத்த மாதிரி தான் நினச்சேன். என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. கடைசியில் எங்களை லூஸ் ஆக்கிட்டியாடா. நீ தான் லூசுன்னு ஆல்ரெடி தெரியுமே. பின்ன உன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா லூஸாக தான் இருக்கணும். போடா தடிமாடு. பொடி எலும்பி. ஏ ஸ்னேகா, நீ பேசிட்டு சீக்கிரம் வா, நான் முன்னாடி போறேன். ஸ்னேகா, நீ சொன்ன மாதிரி நான் பூ வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு நாள் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பூ குப்பைக்கு போயிருக்கும். ஒருவேளை சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தா ஒன்று கரைஞ்சி போயிருக்கும், இல்லைனா காணாமல் போயிருக்கும். டெய்லியும் உன் கூடவே இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த ஹேர் பின். உன் மனசில் இடம் கிடைக்கிற வர உன் கூந்தலையாச்சும் ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு. ப்ளீஸ் ஸ்னேகா, இதை வாங்கிக்கோ. இப்போ போகலாமா? போகலாம். ஸ்னேகா, ம் இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? ம் நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். கிரிஞ்சா? நான் கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் உனக்கு கிரிஞ்சா தெரியுதா? எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அப்படி கஷ்டப்பட்டும் எந்த யூஸும் இல்லை. அப்போ என் லவ் அக்செப்ட் பண்ணலையா? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, 2 மாசத்துக்குள்ள சொல்றேன்னு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் தெரியலனா எப்படி? எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதணும்னு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க? பரவாயில்ல, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். நீ ரிசல்ட் சொல்லிட்டே போ. வாய்ப்பில்லை. அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதையா சொல்லிட்டு போ. உனக்காக வேணா ஒரு கவிதை சொல்கிறேன். நீ என்னதான் கவிதை கற்று ஊத்தினாலும் 2 மாசம் இல்லாம ரிசல்ட் வராது மிஸ்டர் சஞ்சய். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ள வர வழியை பாருங்க. மச்சான், அவன் என்ன லவ் பண்ணுறாளா இல்லையா? எனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி தெரில மச்சான். அப்புறம் ஏன்டா சிரிச்சிட்டே போகிறா? அவள் தான் சொன்னாலே நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குன்னு. கிரிஞ்சு. அவன் எனக்கு கிரிஞ்சுன்னு சொன்னால் நீ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்ப போல. ஐயோ அப்படிலாம் இல்லை மச்சான். நான் இதுக்கு மச்சான் ஹாப்பியாக இருக்க போகிறேன். எனக்கு ஒரே வருத்தம் தான். ரொம்ப வருத்தப்படாத, கேவலமாக இருக்கு. மச்சான், ஸ்னேகா உன்னை லவ் பண்ணுறாள் இல்லையான்னு நமக்கு தானே தெரியாது. ஆனால் கூட சுற்றிட்டு இருக்க ஸ்வேதாக்கு தெரியும்ல? ஆமாம்ல. ஆமாம் மச்சான். இன்னைக்கு சாயந்தரம் ஸ்வேதாவை பார்க்குறோம், உண்மையை வாங்குறோம். ஓகே மச்சான். ஆ மச்சான், ஸ்வேதா வராடா. ஏய், என்ன நீ மட்டும் தனியாக வர? உன் கூட ஒன்று வருமே, அதை காணோம். அவளுக்கு வயிறு வலின்னு 3 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டா. என்னாச்சு ஸ்வேதா? காலையில் நல்லா தானே இருந்தா? காலையில் நல்லா தான் இருந்தா, மதியானத்துக்கு மேலே தான் வயிறு வலின்னு வீட்டுக்கு போயிட்டா. நீ கூட தான் காலையில் நல்லா இருந்த.
இப்போ நல்லா தானே இருக்க? டே மாங்கா, பொண்ணுங்களுக்கு ஸ்டொமக் பெயின்றது எப்போ வேணா வரும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மூடிட்டு சொல்ல வந்ததை சொல்லு. மச்சான், இதுக்கு மேலே இங்கே நின்னா அவள் பச்சை பச்சை பேசுவா. நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, சீக்கிரம் சொல்லு, முதல்ல அடுத்த காலி பண்ணலாம். ஸ்வேதா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ மறைக்காம உண்மையை மட்டும் தான் சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். இல்லை, நான் ஸ்னேகா லவ் பண்ணுற மாதிரி ஸ்னேகாவை என்னை லவ் பண்ணுறாளான்னு தெரில. அதை அவகிட்ட கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேறா. அதுக்கு இல்லை ஸ்வேதா, அவளை பற்றி மொத்த டீட்டெயில் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். அதான் அவன் என்னை லவ் பண்ணுறா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்குறேன். சஞ்சய், அவளை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுக்காக அவள் பர்சனல் எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறது? சாரி சஞ்சய், நீ இதை அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, நீ எதுக்கு பயப்படுறேன்னு புரியுது. சத்தியமாக நீ சொல்கிறத நான் ஸ்னேகாட்ட கேட்க மாட்டேன். நீ தைரியமாக சொல்லலாம். இல்லை சஞ்சய், அவள் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது. எலும்பி, என்னடி நம்ம ஓவரா பண்ணுற? இப்போ சொல்ல போகிறே இல்லையா? சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ? ஏன் சொல்ல முடியாது? அதான் அவன் ஸ்னேகாட்ட சொல்ல மாட்டான்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன? நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீங்களும் என் ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குலாம் என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஏய், இப்போ என்ன சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. கோகுல் விட்றா, அவள் போட்டும். இருமச்சான், அவள் சொல்லாமல் எப்படி போகிறான்னு நானும் பார்க்குறேன். மச்சான் பார்த்துக்கலாம், விடு. மச்சான், இவளை பற்றி உனக்கு தெரியாது. இவகிட்ட எப்படி உண்மையை வாங்குறன்னு மட்டும் பாரு. டேய், அதான் சொல்கிறேன்ல, அவளை விடு மச்சான், எதுவும் கேட்காத. நாளைக்கு ஸ்னேகா ஸ்கூலுக்கு வந்துடுவாள்ல, ம், வந்துருவா. அவளை ஹாஸ்பிட்டல் போக சொல்லு, ரொம்ப பெயினாக இருக்க போகுது. இல்லை, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல. அது அதுவே சரியாயிரும். ம். ஏய், என்னங்கடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? நாங்கள் என்ன பண்ணோம்? ஆ, எவ்வளோ ஜாலியாக சுற்றி ஃப்ரெண்டா இப்படி ஃபீல் பண்ணி வச்சிட்டீங்களா? நாளைக்கு வரட்டும், பார்த்துக்கிறேன். ஏ போடா எரும மாடு. படி குரங்கு. அண்ணா, ஸ்டொமக் பெயினுக்கு ஒரு டேப்லெட். ம், எவ்வளோண்ணாச்சு? 30 ரூபா. ஆயிடுச்சுண்ணா. ஆ, ஸ்னேகா, ஸ்னேகா இங்கே. சஞ்சய், ஏய், டேய், இந்நேரத்தில் இங்கே எதுக்குடா வந்த? ஸ்வேதா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பைத்தியம், அறிவில்ல? அதுக்காக இந்நேரத்துலயா வருவ? நாளைக்கு தான் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இல்லை ஸ்னேகா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஸ்னேகா. அதான் உன்னை எப்படியாச்சும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்டொமக் பெயின் தான். ம், தெரியும். ஸ்வேதா சொன்னான். ஸ்வேதா சொன்னாளா? என்னன்னு சொன்னா? உனக்கு ஸ்டொமக் பெயின் தான் சொன்னான். ஓ, இதோ வரும்போது கூட மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, இதை போட்டுக்கோ, உனக்கு பெயின் கம்மியாயிரும். சஞ்சய், இதுக்கெல்லாம் டேப்லெட் போடக்கூடாது. அப்படின்னா நீ எனக்கு மாதம் மாதம் டேப்லெட் வாங்கி தரணும், பரவாயில்லையா? ஏன் ஸ்னேகா, உனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கா?
நம்ம வேணா ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கலாமா? டே லூசு, எனக்கு பீரியட்ஸ்டா. ஓ, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பசங்க சொல்லியிருக்காங்க. அதானே, நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தாதான் ஆச்சரியம். முழிய பாரு, திருட்டு முழி. சரி சரி ஓகே, நீ கிளம்பு, நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். நாளைக்கு வந்துடுவல்ல? தெரியல, ரொம்ப பெயினாக இருந்தால் வரமாட்டேன், இல்லைன்னா வந்துடுவேன். பார்க்கலாம். இந்தா இந்த டேப்லெட் வச்சுக்கோ. ரொம்ப பெயினாக இருந்தா இதை போட்டு வந்துடு. அப்போ கூட என்ன ரெஸ்ட் எடுன்னு சொல்ல மாட்டேன், எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துடணும். இல்லை ஸ்னேகா, அம்மா ஒர்க் போயிட்டாங்கன்னா நீ தனியாக தான் இருக்கணும். அப்புறம் யார் உன்னை பார்த்துக்கிறது? அதான் நீ ஸ்கூல் வந்துட்டா நான் உன்னை பார்த்துப்பேன்ல ஸ்னேகா. பேசாம நீ லீவ் போட்டு என்ன வந்து பார்த்துக்கிறியா? ஓ வந்துடுறேனே. போட்டாடே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்னேகா, நான் லீவ் போட்டுக்கிறேன். மவனை கொன்றுவேன், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு. ம் ம் ஸ்னேகா, ம் என்னடா? நாளைக்கு லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்துடு. சரி நான் வரேன், நீ போ. ம் சார், பாட்டில் செத்து பண்ண தூங்கல சார். சும்மா கண்டுபிடி கேட்ட கொஸ்டின் ஆன்சர் யோசிச்சுட்டு இருந்து சார். சாரி சார். மச்சான், நான் எப்படா ஸ்கூல்லேருந்து பேக்கரிக்கு வந்தேன்? நீ எப்படா பேக்கரி ஸ்கூலுக்கு போனேன்? ஓ, அப்போ கனவா? ஏண்டா, உன்னை என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண கூப்பிட்டு வந்தா இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? ஆமாம், காலங்காத்தால கக்கா வரதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. அப்புறம் தூக்கம் வராமல் வேற என்ன வரும்? என்ன மச்சான், நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? அவனா இதை மட்டும் சொல்லிடு, எல்லாம் தலையெழுத்து. ம் டோ, டார்ச்சர் நம்பர் 2 வந்துருச்சு. ஓ ஓடு ஓடு, அப்படியே எங்கேயாவது போயிடு, திரும்ப வந்துடாத. ஸ்வேதா ஸ்வேதா, ஒரு நிமிஷம். சொல்லு சஞ்சய். ஸ்னேகா வரலையா? தெரியல சஞ்சய், நான் எப்போவும் அவளுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவள் வரவே இல்லை. அதான் நான் வந்துட்டேன். என்ன ஸ்வேதா, அவளுக்கு என்னாச்சுன்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல? இல்லை சஞ்சய், அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும், அதான் ஈவினிங் பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். நம்ம ஸ்வேதாவா இது? ஒரு பொண்ணா பார்க்கும்போது இவ்வளோ அழகாக தான் இருக்கா. ஒரு வேளை நம்ம தான் அவளை இனிமே பார்த்துட்டு இருக்கோமோ? நம்ம எவ்வளோ ஒரு லவ் ஃபீலில் பார்க்கக்கூடாது? எப்போ எடிட்ரு, நம்ம டேரக்டர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்களேன்.
நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் அவட சண்டை போட்டே இருக்கிறோம்? கொஞ்சம் சாந்தமாக இருங்கி ஒரு லவ் மூடில் பேசி பார்த்தா பார்த்துருவோம். ஸ்வேதா, என்ன? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதெல்லாம் முடியாது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஸ்வேதா, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான். சரி, என்னன்னு சொல்லி தொலை. டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோ, எதால அடிப்பனே தெரியாது, பார்த்துக்கோ. இல்லை இல்லை, நான் பேசுகிறத பார்த்தா நீ கண்டிப்பாக டென்ஷன் ஆக மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டு சமாதானமானால தான் வந்தேன். என்ன? ஆமாம் ஸ்வேதா, நான் இனிமே ஒரு நிமிஷம் மச்சான், கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? என்ன? லவ் மேட்ரு மச்சி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சாரி ஸ்வேதா, நான் தான் இத்தனை நாள் உன்னை தப்பாக புரிஞ்சு எப்போ பாரு சண்டை போட்டே இருந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். சாரி. என்ன திடீர்னு இந்த மாற்றம்? இல்லை, இத்தனை நாள் உன்னைய 10 பொண்ணுங்க மாதிரி சாதனை பண்ண தான் பார்த்தேன். பட் இன்னைக்கு தான் உன்னைய வேற ஒரு ஃபீல்டில் பார்க்குறேன். வேற ஃபீல்னா? ஸ்வேதா, நான் காலை 7 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் வெயிட் பண்ணிருக்கேன்னு நினச்சேன். பட் இப்போ தான் புரியுது, நான் வெயிட் பண்ணது உனக்காக தானே. புரியல தானே உனக்கு? இரு, உனக்காக ஒரு கவிதை சொல்கிறேன், அதிலே உனக்கு புரிஞ்சிடும். என்னது கவிதையா? போடா, வாயில் ஏதாச்சும் வந்துடும். கவிதை சொல்கிறேன் நான், கவிதை. ஸ்வேதா ஒரு நிமிஷம், ப்ராமிஸே சொல்கிறேன், அந்த கவிதை மாதிரி இது இருக்காது. இது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். ப்ளீஸ் ஸ்வேதா. சரி சொல்லி தொலை. ஏதாச்சும் சொதப்புனேன்னு வை, பென்சில் எடுத்து வாயிலே ஏற்றிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியமாக இருக்காது. ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லி தொலை. மச்சான், என்னடா? மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்ன? மச்சான், சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாடா. எது? சாக்லேட்ரா, சாக்லேட். ஏன் உனக்கு ஆள் இல்லையா? ஏண்டா, உன் அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறல, என் அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ண. என்னடா முறைக்கிற? போ போ. என்ன லுக்கு? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலிகள் நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வெகுதடி, நீ இருந்து நான் அனுச்சா நிம்மதி ஆகுமடி. இந்த அழகான கவிதை உனக்காக எழுதியது இந்த அன்புள்ள கோகுலடி. நல்ல வேலை, பழைய பண்ண கேட்க மாட்டா போல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து. ஐயோ, ச்சே, அடியே ஸ்வேதா, நானும் வரேன். டேய் மச்சான், நீ எங்கடா போற?
ஸ்னேகா, நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். ம், என்ன ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க? உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அப்படியே தூங்கிட்டேன். ஓ. பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ம், லைட்டாக இருக்குது, பட் ஓகே தான். நல்ல வேலை, நீ வரமாட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். வர வேணான்னு தான் நினச்சேன். சரி, பையன் பாவம் வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணியிருக்கான், வராமல் இருந்தால் ஃபீல் பண்ணுவானேன்னு தான் வந்தேன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். எனக்காக நீ என்ன பண்ண போகிற? நன்றி. நன்றியா? வெறும் நன்றி தானா? வெறும் நன்றி இல்லை, கவிதையோடு சேர்த்து ஒரு நன்றி. கவிதையா? இதுக்கெல்லாமா கவிதை சொல்வ? இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை, அதுவும் உன்னை படைத்த அந்த கடவுளுக்கு நன்றி. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றெடுத்த உன் தாய்க்கு நன்றி. நான் படிக்கும் அதே பள்ளியில் உன்னை சேர்த்த உன் அப்பாவுக்கு நன்றி. என்னை உனக்கு பிடிக்கும் என்று சொல்லவில்லை என்றாலும் பிடிக்காது என்று சொல்லாமல் இருப்பதற்கு நன்றி. நான் சொல்லும் கவிதையை என்னை பார்த்து, அதுவும் என் கண்ணை பார்த்து ரசித்து கேட்பதற்கு நன்றி, நன்றி. சீரியஸாகவே வேற லெவல் செஞ்சேன். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கவிதையே சொல்லிட்ட. ஸ்னேகா, உன் கையை பிடிச்சி, உன் கண்ணை பார்த்து, உன் அழகை ரசிச்சுட்டே இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆ, காலையிலே கலாமிஸ் கன்னத்தில் பலார்னு ஒன்று வைப்பாங்க, பரவாயில்லையா? டேய், நீ எங்கடா இங்க? ஆமாம், ஸ்னேகா எங்க? ம், காலேஜ் போயிருக்கா. விளாடாத மச்சான். டேய், அவ எப்படா இங்கே வந்தா? அப்போ இன்ன வரை என் கூட பேசிட்டு இருந்தது ஸ்னேகா இல்லையா? மச்சான், நீ வர வர கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பார்த்துக்க. அதான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்படியே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேட்குறேன், எதுவுமே சொல்லாமல் தான் என்ன அர்த்தம்? இல்லை சஞ்சய், லீவ் போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ எனக்காக என்னை தேடி என் வீட்டுக்கே வந்திருக்க. இப்போ நான் உனக்காக வரலன்னா அது நல்லா இருக்காதுல்ல, அதான் வந்துட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். சாரி ஸ்னேகா, என்னால் தான் நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்க. ஏய், சாரிலாம் எதுக்குடா சொல்கிற? பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். சரி வா, வீட்டுக்கு போகலாம். சஞ்சய், நான் போய்க்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போ, டைம் ஆச்சு. ஸ்னேகா, உன்னை வீட்டில் விட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், வா போகலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சஞ்சய், நீ கிளம்பு. ஸ்னேகா, இப்போ நீ இருக்க கண்டிஷனில் உன்னை தனியாக விட்டு போவனா போக மாட்டேன்னா உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க? வா போகலாம். கோகுல், நீங்கள் 2 பேர் ஸ்கூலுக்கு போங்க, நான் ஸ்னேகா விட்டு வந்துடுறேன். ம், சரி மச்சான். ம்.
ஏன் ஸ்னேகா ம் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த டைமில் கூட ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஓ, ஃப்ரெண்ட்ஷிப்பு. ம் சரி, திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன? ஹே, ஏதோ ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வராமல் போயிட்டா என்ன பண்ணுவ? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு வரியா? ஸ்னேகா, சும்மா விளையாட்டு தான் கேட்குறேன், நீ சொல்லு. ஏன் விளையாட்டுக்கு பேச வேற டாப்பிக்கே இல்லையா? எந்த டாப்பிக்கும் வேணாம், நீ முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணு. திடீர்னு நான் இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஆ, ஹே ஸ்னேகா, ஏன் அங்கேயே நின்ட்ட? ஸ்னேகா, என்னாச்சு உனக்கு? ஏன் இங்கேயே நின்ட்ட? வா போகலாம். சஞ்சய், இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஸ்னேகா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருந்தா அதை உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நீ என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணி நீ சொல்லணும்னு நினைக்கிறப்ப அவங்க இல்லாமல் போயிட்டா அப்புறம் அந்த அன்புக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். நீ சாப்பிடலையா? இல்லை, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சஞ்சய், சாரி ஸ்னேகா, நீ இப்போ இருக்க நிலமையில நான் அப்படி பேசிடக்கூடாது தான். பட் உனக்கு புரிய வைக்க எனக்கு வேறு வழி தெரில.
அதான் அப்படி பேசிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீயே முடியாமல் தூங்கிட்டு இருக்க. அதான் உன்னை எழுப்ப எனக்கு மனசு வரல. நான் கிளம்புறேன் ஸ்னேகா. அப்படி போட்டேனா? அதான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்படியே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க. ஸ்னேகா, இப்போ நீ இருக்க கண்டிஷனில் உன்னை தனியாக விட்டு போவனா போக மாட்டேன்னா உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க? வா போகலாம். என்ன மேடம் தனியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய், இங்க எதுக்குடா வந்த? எங்க அம்மா வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஏய் லூசு, பயப்படாத. நான் உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன். ஏன், ஏதாவது மாயம் மந்திரம் பண்ணிருக்கியா? இல்லை இல்லை. அப்புறம் பண்ணி வலிக்குதுடா. சஞ்சய், சஞ்சய், கனவா? ஓய். ஆ? அடியே, அங்கே என்ன பார்க்குற? இங்கே பாரு. டேய், அதுக்குள்ள எங்கடா போன? நீ தான் பயந்துட்டே இருந்தியே, அதான் இது ரியல் இல்லை ரீல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக போனேன். ஓ, ஆமாம், என்ன தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான விஷயம். ஓ சரி, என்ன முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், பட் கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? செலவா? அட, நான் கேஷ் எதுவும் எட்டு வரலையே. டேய், செலவுனா கேஷ் இல்லை, வேற? டைம். கொஞ்சம் டைம் செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற ஐடியா இல்லையா சார்? நமக்கு கட்டடிக்கிறதுன்னு புதுசா? என்ன? இல்லை, அதெல்லாம் கட்டடிக்காமல் ஸ்கூலுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். ஓ சரி, நீ விஷயத்த சொல்லு. ஒரு பையன் என் கூட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு எங்கேருந்து லவ் வந்துச்சுன்னு தெரில. இப்போ கொஞ்ச நாளாகவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இத்தனை நாளாக வராத லவ் இப்போ மட்டும் ஏன் வரணும்? அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் பயப்பட தேவையில்ல, எப்பயும் போல் கேஷுவலாக பழகிட்டு போயிடலாம். ஆனால் லவ் பண்ணால் எத்தனை பிரச்சனை வரும்னு உனக்கே தெரியும்ல. ஓ, அப்போ மற்றவங்களுக்கு பயந்தா நீ லவ் பண்ணாமல் இருக்க? அப்படின்னு சொல்ல முடியாது. வேற எப்படி? என்ன இருந்தாலும் லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தா 4 பேர் தப்பாக தானே பேசுவாங்க. அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான். ஸ்னேகா, உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. புரியுதா? சஞ்சய்,
ஏய் வனிதா, ம் என்னடி நேரத்திலே வந்துட்ட? இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி. சரி, நீ சஞ்சய் பாத்தியா? இல்லையே, எப்பவும் இந்த டைமில் வந்துடுவான். ஆனால் இன்னைக்கு என்னமோ ஆளை காணோம். ஒருவேளை முன்னாடியே போயிட்டானான்னு தெரியல. என்ன மேடம், காலையிலே சஞ்சய் தேடிட்டு இருக்கீங்க? நீ இப்படிலாம் அவனை தேட மாட்டியே. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன இந்த திடீர் மாற்றம்? ஒன்றும் இல்லடி. என்னடி புதுசாக வெக்கலாம் படுற? வனிதா, நான் சஞ்சய் கிட்ட சொல்லிடலான்ட்டு இருக்கேன்டி. என்ன சொல்கிற? அதான் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல, ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன்டி. ஸ்னேகா, நீ ஏன் அப்படிலாம் பேசுகிற? ஆனால் நீ ஸ்கூல் முடியாமல் சொல்ல மாட்டேன்னு சொன்ன. சொன்னேன்தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதான் இப்போவே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி, சஞ்சய் வேற யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறியா? சேச்சே, அப்படிலாம் இல்லடி. சஞ்சய் என்னை தவிர வேற எவளையும் பார்க்க மாட்டான். அவன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓ, இப்போவே அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை? பின்ன நம்பிக்கையான பர்சன் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பே இல்லை. பாரா, லவ் வந்தது அம்னிக்கு டைலாக்லாம் வருது. ஆமா, இந்த கோகுலும் ஸ்வேதாவும் எங்க காணோம்? அவங்க 2 பேரும் இந்நேரம் எங்க சண்டை கட்டிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஸ்வேதா ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா, சொன்னா கேளு. அது கவிதை தான் எதுனே, அது ஆல்ரெடி சாங் அப் பண்ணிருப்பேன்னு எதிர்பார்க்கல ஸ்வேதா. சாரி ஸ்வேதா. ஸ்வேதா, ஏ ஸ்வேதா, ஏன்டி இப்படி பண்ற? நில்லுடி. ஏ எலும்பி, யாரா எலும்பி? யார் எலும்பி? நீ தான்டா தடிமாடு, எருமை 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 சாணி. இனிமே என்ன எலும்பின்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன். நீ மட்டும் என்னைய தடிமாடுன்னு சொல்ற? ஒவ்வொரு டைமும் நீ சொல்ற கவிதைக்கு உன்னை பச்சை பச்சையா தான் திட்டணும். இதோட விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அதான் ஆல்ரெடி எனக்கு கேவலமா கழுவி ஊத்திட்டியே, அப்புறம் என்ன? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்ன ஆத்தாடி விட்டா கொண்டுருவா போல. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா, ஒரு நிமிஷம். உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கவிதை சொல்றதானே உன் பிரச்சனை. சத்தியமா சொல்றேன், இனிமே கவிதை சொல்ல மாட்டேன், ஓகேவா? டேய், நீ கவிதை சொல்லி சொல்லாம போ. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணை ட்ரை பண்ணு. அதுவாவது கரெக்டா ஆகுதான்னு பாப்போம். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன கவிதை மாதிரி வேற எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் நான் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிடுவாங்க. என்னது? வேற என்ன, செருப்படிதான்.
என்ன சொன்ன? செருப்பால் அடிப்பாங்களா? ஏய், எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் என் முடியை கூட தொட முடியாது உன்னை தவிர. ம். தூ. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். அதை சொல்ல தெரியாம தான் கவிதைங்கிற பேர்ல கண்டித்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல கவிதையில கிடையாது, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ஐ லவ் யூ ஸ்வேதா. லவ் பண்றானா? லவ் மயிறு. ஒழுங்கா ஒரு கவிதை சொல்ல துப்பு இல்ல உனக்கு. லவ் ஒரு கேடு. கிறுக்கு பயலே, தொட்டி மாடு. ஸ்னேகா, அங்க பாரு கோகுல். சரி வா, அவன் கிட்ட போய் சஞ்சய் எங்கன்னு கேட்கலாம். கோகுல், என்ன சஞ்சய் இன்னும் காணோம்? தெரியல ஸ்னேகா, நானே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயும் இந்த டைம்ல வந்துருவான். இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் வரல? ஒருவேளை நமக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருப்பானோ? வாய்ப்பே இல்லை. எவ்வளோ லேட்டானாலும் நான் வராம அவன் போக மாட்டான். உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆ ஸ்வேதா போயிட்டாளா? அந்த குரங்கு இப்பதான் போச்சு. ஆமா, நீ என்ன கன்னத்துல கை வச்சிட்டு இருந்த? ஸ்னேகாக்கு உடம்பு சரியானா கணத்துல கை வச்சு நிக்கிறதா வேண்டியிருந்தேன், அதான். ஓ, அது கோவில்ல தானே பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லையே, சாமி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். இங்க எங்கேயும் சாமி இல்லையே. சாமி இப்பதான் போச்சு, கொஞ்சம் நடு வந்துருந்தா பார்த்துருக்கலாம். என்ன சாமி? பத்ரகாளி. பத்ரகாளியா? நிஜமாவா சொல்ற? ஏமல உனக்கு நம்பிக்கையிலே வனிதா? அப்படி இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி வா, ஸ்கூல்ல உனக்கு பத்ரகாளி காட்டுறேன். உண்மையாவா கோகுல்? சரி, திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன? ஹே, ஏதோ ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வராமல் போயிட்டா என்ன பண்ணுவ? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு வரியா? நீ முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணு. திடீர்னு நான் இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்னாச்சு ஸ்னேகா? வனிதா, எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்னேகா, எதுக்கு பயப்படுற? சஞ்சய் வந்துருவான், சரியா? இல்லடி, சம்பந்தமே இல்லாம நேத்து ஏன் அவன் அப்படி பேசணும்? என்ன பேசுனா? திடீர்னு நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான்டி. இப்போ அவன் சொன்ன மாதிரியே அவனை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஸ்னேகா, பைத்திய மாதிரி பேசாத. அவன் ஏதோ யதார்த்தமா பேசியிருப்பான், அதை போய் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. சஞ்சய் இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு வந்துருவான். கண்டது யோசிக்காம வா, ஸ்கூலுக்கு போலாம். ஆமா ஸ்னேகா, சஞ்சய் அப்படிலாம் வராமல் இருக்க மாட்டான். அவன் எங்களை கூட பார்க்காம இருந்துருவான், ஆனால் உன்னை பார்க்காம இருக்க மாட்டான். அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல. நீ பயப்படாம போ, நான் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன். கோகுல், பேசாம சஞ்சய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எது? ஆமாண்டா, ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே ப்ளீஸ். ஸ்னேகா, பெல் அடிக்கணும் 10 நிமிஷம் தான் இருக்கு.
சஞ்சய் வீட்டுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். எப்படி போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. வாடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ தேவலாம் போட்டு குழப்பிட்டு இருக்க. அவனா ஒரு வட்டம் ஓடிப்பிட்டான். லீவு தானே போட்டிருக்கான். இன்னைக்கு நாளைக்கு வந்துட போகிறான். நீ எதுக்கு பயப்படுற? இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம், ஒருத்தர் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தமெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் ஒரு நாள் லீவ் போட்டால் மட்டும் ஒட்டுமொத்த லவ்வே ஒரே நாள் காட்டுவீங்க. இங்கே பார், இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். அப்படி அவன் வரலனா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு தான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ இப்போ ஸ்கூலுக்கு போ. வனிதா, ஸ்னேகாவை கூட்டு போ. ம் ஸ்னேகா வா போலாம். ஸ்னேகா, சஞ்சய்க்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதுக்குடி அழுதுட்டு இருக்க? ஏய், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? இல்லடி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவன் எப்படியாவது வந்துடுவான். ஆனா 2 நாள் ஆகியும் வரலனா எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குடி. ஸ்னேகா, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது. ஏன் 2 நாள்ல வரலைன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கணுமா? ஒருவேளை உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம்ல. சரி, இன்னைக்கு ஈவினிங் கோகுல் சொன்ன மாதிரி சஞ்சய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? என்ன வனிதா, 2 நாளா யாரையோ தேடுற மாதிரி இருக்கே. ஓடி போன உங்க அக்காவை தான் தேடுறோம். ஓடி போன எங்க அக்காவை நாங்க தேடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? எங்க ஃப்ரெண்டை நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை நீ பாரு. ஓ, அவ்வளோ திமிரா? போங்க போங்க, நீங்க எவ்வளோ தேடினாலும் சஞ்சய் கிடைக்கவே மாட்டான். ஏன்னா அவன் திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு அனுப்பியாச்சு. என்னடா பண்ணீங்க சஞ்சய? என்ன பண்ணீங்க சொல்லுங்கடா. செல்வா, உன்கிட்ட தான் கேக்குறேன். அவன் எங்க போனான்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? கையறி, என்னடி ரொம்ப துள்ளுற? என்ன நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவதா? ஏய், எதுக்குடா அடிக்கிறீங்க? என்னடி உன் இஷ்டத்துக்கு எல்லா பசங்களையும் அடிச்சிட்டு இருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நோ சபர்னா, இவளால தானே நம்ம தினேஷ் ஸ்கூலை விட்டே போனோம். இவெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணா. எல்லா பசங்களும் தினேஷ் மாதிரி அடி வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்கன்னு நினச்சியா? இதுக்கு மேலே எவன் மேலேயாவது கை வச்ச அவளை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஸ்னேகா, வாடி போலாம். இவனுங்கிட்டலாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அவசரப்பட்டு ஸ்னேகா மேலே கை வச்சிட்டீங்க. இதுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண போறீங்கடா. ஓடி. ஓய், ஏ வனிதா, என்னங்கடி நான் தான் லேட்டுன்னு பார்த்தா நீங்களும் லேட்டா? ஏ வனிதா, ஸ்னேகா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? வனிதா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஸ்வேதா, தினேஷோட ஃப்ரெண்டு செல்வா இருக்கான்ல, ஆமா, அவன் கூட ஒரு பொறுக்கி இருக்கான். அவன் ஸ்னேகாவை அடிச்சிட்டான்டி. என்ன அடிச்சிட்டானா? எதுக்கு? நாங்க 2 பேரும் கம்மன் தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த செல்வா தான் வேணும்னே வந்து எங்க கிட்ட வம்பிழுத்தான். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஏன் எங்க இருக்காங்க? ஏய், என்னடி பண்ற? ஸ்வேதா, என்ன பண்ற? ஸ்னேகா, உன்னை அடிச்சவங்களை இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணணும். வா போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? அடிச்சப்பவே 4 வைக்காம இங்க வந்து அழுதுட்டு இருக்க.
இல்லடி, என் மேலேயும் தப்பு இருக்கு. அன்னைக்கு தினேஷ் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்ப வாயால் சொல்லி புரிய வச்சிருக்கணும். அவசரப்பட்டு கை நீட்டினல, அதுக்கு தான் இந்த அடி. பரவாயில்ல விடு. ஸ்னேகா, நீ தினேஷ் அடிச்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்கு அவன் ஒன்னு அடிச்சா ஒரு நியாயம் இருக்கு. இவனுங்க யாரும் ஒன்னு அடிக்க? ஸ்வேதா, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு, அதை விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது. நீ எதுவும் பேசாம என் கூட வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் வான்னு சொல்றேன்ல. வனிதா, நீ போய் கோகுலை கூட்டிட்டு வா. ஓய் வனிதா, டேய் இங்க என்னடா பண்ற? மெதுவா மெதுவா. இங்க எதுக்குடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வனிதா, நேற்று ஸ்னேகாவை பார்த்தல? ஆமா, அவளை டெய்லியும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? ஏய் லூசு, நேற்று சஞ்சய் வரலன்னு சொன்னதும் ஸ்னேகா எப்படி துடிச்சு போயிட்டா? ஆமா, அவ இப்பவும் அப்படிதான் இருக்கா. அதான் நான் ஒரு நாள் வரலனா ஸ்வேதா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு பார்க்கணும். அதுக்கு தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்வேதாக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு முதல்ல ஸ்வேதா இருக்கணும். ஏண்டி ஸ்வேதா லீவ் போட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல லீவ் போட்டுருவான் தான் நினைக்கிறேன். என்னடி சொல்ற? கோகுல், இப்போ ஸ்வேதா எங்க இருக்கா? ஸ்வேதா, வேணாண்டி, திரும்ப போயிடலாம். டேய், எதுக்குடா அவளை அடிச்சீங்க? போர் அடிச்சுது, அதான் அடித்தோம். செல்வா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கண்டவங்களெல்லாம் பேச வேணாம்னு சொல்லு. ஸ்வேதா, அவர் ஒன்றும் கண்டவர்லாம் கிடையாது. அவர் எங்கள் அண்ணன். எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவர் தான் வந்து நிற்பார். அவரை கண்டவங்கிட்டலாம் மரியாதைலாம் பேசினேன். உனக்கு மரியாதை இருக்காது, பார்த்துக்கோ. அவனே ஒரு பொறுக்கி, அவனுக்கு என்னடா மரியாதை? ஏய், என்னடி ஓவரா பேசுற? என்னங்கடி ஆவுன்னா கை வாங்குறீங்க? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? இங்கே பாரு, மற்ற பசங்க மாதிரி பொண்ணுங்கிட்ட அடி வாங்கிட்டு போகிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இதான் நீங்கள் பசங்களை அடிக்கிறதுக்கு கட்டசியாக இருக்கணும், புரியுதா? வந்துட்டா பெரிய ஹீரோயின் மாதிரி. வாடி போலாம். ஸ்னேகா, நான் வீட்டுக்கு போறேன்டி. ஸ்கூல்ல லீவ் சொல்லிரு. ஏண்டி, என்னாச்சு? இல்லடி, நான் நாளைக்கு வரேன். ஏய் ஸ்வேதா, சொன்னா கேள்றி. ஸ்வேதா, ஸ்னேகா, ஸ்வேதாங்க? ஸ்வேதா இப்பதான் வீட்டுக்கு கிளம்புனா. ஏன்? கோகுல், எங்க விடுங்க? கோகுல் இப்பதான் ஸ்வேதா சொல்ல சொல்ல கேட்காம போய் அடி வாங்கிட்டு வந்தா. வேணாம், கம்முன்னு இரு. ஏன் ஸ்னேகா, பயப்படுறியா? அதுக்கு இல்லடா, அவனை பார்த்தாலே பெரிய ரவுடி மாதிரி தெரியுது. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? அவன் எவ்வளோ பெரிய எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை எத்தனை அடி அடித்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப அவனை ஒரு அடியாக அடிக்கணும். கோகுல் வேணாண்டா, சொன்னா கேளு. உன்னை அவனுக்கு அடிச்சு வச்சு சஞ்சய்க்கு தெரிஞ்சா சும்மா விடுவானா? பேசணும்னா அதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். டோடா,
இப்போதான் ஹீரோயினி வந்து அடி வாங்கிட்டு போனா பின்னாடியே ஹீரோ அடி வாங்க வந்துட்டாரு. கம்முன்னுண்ணா, நீ அவனை அடிக்கடிக்கு அவன் என்ன தானே எச்சா அடிக்கிறான்? அதான் அடிக்கிறான்னு தெரியுதுல, திருப்பி அட்ரா. என்னடா பாக்குற, அட்ரா. ஏண்டா உனக்கு எதுக்குடா இந்த வேலை? அவனே ஒரு பொறுக்கி, அவனை போய் அடிக்கிறேன்ட்டு போயிருக்க. மேடம் மட்டும் என்ன பண்ணிக்கலாமா? நான் பண்ணா நீயும் பண்ணுவியா? உன்னை யார் அடிச்சாலும் இப்படி தான் பண்ணுவேன். எப்படி அடி வாங்குறதா? ஏண்டி இவ்வளோ வெட்டிக்கு போனா இவ்வளாண்டு கூட்டு வந்தா? அடி வாங்கினா திருப்பி அடித்தோம்ல. அவனை ஒரு அடி தான் அடிக்கலாம் தான் போனேன், ஆனால் 2 அடி அடித்தோம்ல. ஒரு அடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லா அடியை வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்ல வேடு, காதலிக்காக இது கூட பண்ணலாம். அப்படி என்ன சொன்ன? இல்லை, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனான்னு சொன்னேன். ஓ பரவாயில்ல, உன் தைரியத்தை பாராட்டுறேன். சரிடி, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நாங்க அப்படியே போறோம். ஆ ம். ம். கோகுல், நான் உன்கிட்ட 2 விஷயம் சொல்லணும். எது 2 விஷயமா? சொல்லு 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 சொல்லு. டே வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற? இல்லை, நீ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னாலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. 2 விஷயம் சொல்கிறேன்னு வேற சொல்கிற, அதான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நீ சொல்லு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன விஷயம்தான். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். அவ்வளோதானா? சரி, எதுக்கு இந்த சாரி தேங்க்ஸ்லாம்? இல்ல, நேத்து நான் உன்னை அடிச்சேன்ல, அதுக்கு சாரி. இன்னைக்கு நீ அந்த பொறுக்கியை எனக்காக அடிச்சதுக்கு தேங்க்ஸ். அப்போ நீ இனிமேல் நடிக்க மாட்டியா? அது நீ நடந்துக்கிறது பொறுத்து தான். அதெல்லாம் நல்லா தான் நடந்துப்பேன். பார்க்கலாம். பாரு பாரு. சரி, நான் கிளம்புறேன். ஸ்வேதா, ஆ? எதுக்கடி லீவ் போடுற? வா, ஸ்கூலுக்கு போகலாம். இதுக்கு மேல ஸ்கூலுக்கு போய் கலாமிஸ்ட யார் திட்டு வாங்குறது? நான் நாளைக்கே வரேன். ஸ்வேதா, நீயே ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் சிரிச்சு பேசுற, அதுக்குள்ள போறேன்னு சொல்ற. அப்புறம் இங்கே நின்று உன்னை பத்தி சிரிச்சிட்டே இருக்க சொல்றியா? வீட்டில் போய் வெட்டியா இருக்கிறதுக்கு இதாவது பண்ணலாம். என்ன? இல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு சொன்னேன். நான் என்ன ஊரை விட்டா ஓடி போறேன்? இங்கே தானே இருக்கேன், நாளைக்கு பேசலாம். அப்போ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? உனக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா உன் இஷ்டம். இல்ல, நான் வெயிட் பண்றேன். நான் கிளம்புறேன். ம். ஆமா, நீ ஸ்கூலுக்கு போல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போற ஐடியா இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. ஏன் தெரியல, ஏதோ என்னை சுற்றி லவ் பேர்ட்ஸாக பறக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு. பார்த்து, அந்த லவ் பேர்ட்ஸே உன் கண்ணை கொத்திட போகுது. அதெல்லாம் ஆல்ரெடி கொத்திருச்சு. அப்படி எங்க சார் கொத்து வாங்குனீங்க அந்த லவ் பேர்ட்ஸ்ட? தோ பார்த்து தெரியல, பேண்ட் தூக்கி ஓட்டி இருக்கு பாரு. அது கொத்து வாங்குனது இல்ல, குத்து வாங்குனது. மூஞ்ச பாரு, தடி மாடு. சரி, நான் கிளம்புறேன். ம். கோகுல், சஞ்சய் வீட்டில் இருப்பான்ல? அதெல்லாம் இருப்பா ஸ்னேகா, நீ பயப்படாம வா. பயப்படாம தான் இருந்தேன். காலையில் செல்வா சொன்னதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குடா.
ஸ்னேகா அவன் ஏதோ உன் மேலே இருக்கிற கோவத்தில் உளறிட்டு இருக்கான், அதுக்கு போய் பயந்துட்டு இருக்கா. ஆமா ஸ்னேகா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ பயப்படாம வா, பாத்துக்கலாம். ம். கோகுல், என்னடா இது? இரு பயப்படாத, யார்கிட்டச்சு கேட்போம். பிரதர் ஒரு நிமிஷம். இங்கே சஞ்சய்னு ஒரு பையன் இருந்தான், வீடு வேற பூட்டி இருக்கு. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா? அந்த வெள்ளையோ ஒல்லியா இருப்பானே அந்த பையனா? ஆமாம் அவரே தான் ப்ரோ. நானே அவங்கள பார்த்து 2 நாள் ஆச்சு ப்ரோ. எங்கே போனாங்கன்னு தெரில. பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறீங்களா? எங்கே அங்கேங்களா? ஆமாம் ப்ரோ, அந்த சந்தில் போனீங்கன்னா கடைசி வீடு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. அந்த பையனோட அம்மாவும் நானும் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். 2 நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஊரை விட்டே போகிறோம், நீ ஆஃபீஸில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். நானும் திரும்ப கால் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அவங்க அம்மாவோட நம்பர் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஃபோனை ஆன் பண்ணி தானே ஆகணும். ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா. சரிங்கக்கா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா, பார்த்து போங்க. ம். ஏய் ஸ்னேகா, ஏன் நில்றி? உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஏய் உன்கிட்ட தான் நீ சொல்றேன், ஸ்கூலுக்கு வரலையா? வந்து என்னடி பண்ண சொல்ற? ஆ, எங்கே பார்த்தாலும் அவன் ஞாபகமாகவே இருக்கு. சஞ்சய் இங்கே இருப்பானா அங்கே இருப்பானான்னு தேடி தேடி எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு வனிதா. என்னால் சத்தியமாக முடியலடி. அதுக்காக ஸ்கூலுக்கு வராம வீட்ல இருக்க போறியா? நான் ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லலை, இன்னைக்கு வரலன்னு தான் சொல்கிறேன். நீ கிளம்பு, நான் நாளைக்கு வரேன். அம்மா எங்க? வேலைக்கு போயிட்டாங்க. அப்படின்னா நீ தனியா தான் இருக்க போறியா? பயப்படாத, நான் எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் சஞ்சய் ஒரு நாள் என்னை தேடி வருவான், அவனுக்காகவாவது நான் இருக்கணும். இதுக்கு மேலேயும் சஞ்சய் வருவான்னு நினைக்கிறியா ஸ்னேகா? தெரியல, சஞ்சய் என்னை உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வருவான். அன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்ததுக்கே அவனால் தாங்கிக்க முடியாமல் ஓடி வந்தான். இப்போ டெய்லி அழுதுட்ருக்கேன், வராமலையா போயிடுவான்? நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீ சாப்பிட்டியா? இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. இரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிட்டது நான் கிளம்புறேன். வனிதா, நான் சாப்பிட்டுக்கிறேன்டி, நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மறக்காமல் ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிடு. வரேன்.
ஸ்வேதா, இனிமையாக இருந்த எளிமினி இன்னைக்கு என் காதலியாக மாறி இருக்கனா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐ லவ் யூ ஸ்வேதா. இது செட் ஆகாது, வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸ்வேதா, நீ பயப்படாத. கவிதையில் சொல்லி ஒன்று சாகடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? கவிதைக்கே யாராவது கவிதை சொல்லுவாங்களா? ஐ லவ் யூ ஸ்வேதா. இதுவும் செட் ஆகல, என்ன பண்ணுறது? வேற எப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணலாம்? நான் வேணா ஐடியா தரட்டுமா? யாராவது? ஸ்வேதா, நீ எப்போ வந்த? ரொம்ப பயப்படாத, இப்பதான் வந்தேன். நல்ல வேலை, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நாரி இருந்திருக்கும். சரி, யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண ரிகர்சல் பார்த்துட்டு இருக்க? என் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு. ஓ, நீ ஆன்டி வெறியனே தாண்டி பாட்டி வெறியனா? அடச்சை, வாய மூடு. நான் தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன, யாரையாவது லவ் பண்றேனான்னு கேட்க போறியா? சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் அடிக்கிற வாய்க்கு எவனும் கிட்ட கூட இருக்க மாட்டான். ஹலோ, நான் ஒன்றும் வாயாடிலாம் இல்லை, ரொம்ப அமைதியான பொண்ணு. வேணும்னா எங்கள் வீட்டில் வந்து கேட்டுப்பாரு. நீ வாயாடி இல்லைன்னு தெரிஞ்சுக்க நான் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு? உன் தெருவுக்கு வந்தாலே தெரிஞ்சிருமே. எப்படி? நீ கத்துறதா பக்கத்து தெருக்கு கேட்குமே. டே தடிமாடு, நானும் கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன், என் வாயை கிளறாத. ஓகே ஓகே கூல். நீ டென்ஷனாகி தூங்கிட்டு இருக்க பத்திரக்கால எழுப்பி விட்றாத. சரி, நீ சொல்லு. என்ன சொல்கிறது? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் கிளம்புறேன். நான் அப்படி சொல்லலடி. ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன், இன்னொன்று கேட்குறேன்னு சொன்னேன். அதில் சொல்கிறதுன்னு கேட்டேன். ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, அதையே கேளு. திடீர்னு ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நமக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது, அதுக்கு வேற பொண்ணை பாருங்கன்னு பொறுமையாலாம் சொல்ல மாட்டேன், செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லுவேன். அடி பாவி. இதுதான் கேட்கணும்னு சொன்னியா? சரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. ஏதோ சொல்லணும்னு சொன்னியேடா, சீக்கிரம் சொல்லு, டைம் ஆச்சுல. ஸ்வேதா, நான் உன்னை இன்னைக்குன்னு பார்த்து பெரிய சிறுபரை போட்டு வந்திருக்காளே. டேய், நீ சொல்றியா நான் கிளம்பவா? கோகுலு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுறா, சொல்லிடு. போடா. ஸ்வேதா, ஐ லவ் யூ. ஸ்வேதா, என்ன செருப்பு அடிக்கிறதா இருந்தா நாளைக்கு அடிச்சுக்கோ. மறக்காம சின்ன செருப்பு போட்டு வா. டேய் லூசு, ஒன்னெல்லாம் அடிக்க மாட்டேன், இங்க வா. நோ, நான் வர மாட்டேன். வந்த நீ நடிப்ப. அடே குரங்கு, பிராமிஸா அடிக்க மாட்டேன்டா, வா. இல்ல இல்ல, நீ போய் சொல்ற, நான் வர மாட்டேன். இப்போ நீ வரலனா தான் அடிப்பேன். எப்படி வசதி? உன் மேல சத்தியமா அடிக்க மாட்டேன்னு சொல்லு, வரேன். என் மேல பிராமிஸா அடிக்க மாட்டேன், வா. இங்க பாரு ஸ்வேதா, உன் மேல சத்தியம் பண்ணியிருக்க. என்ன அடிச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கோ. அடச்சை, வாய மூடு. ஆமா, என்ன சொன்ன? எப்போ? ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போனியே. நான் எப்போ ஓடி போனேன்? ஓடாம தான் 5 செகண்ட்ல அங்க போனியா? என்ன சொன்ன சொல்லு. அது வந்து நான் உன்னை நீ என்ன? நான் உன்னை லவ் பண்றேன் ஸ்வேதா. ஐ லவ் யூ. அட தடிமாடு, லவ் சொல்றதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? நான்லாம் தைரியமா தான் இருந்தேன், நீதான் செருப்பு கிருப்புன்னு பயன்படுத்தி விட்ட. டேய் லூசு, அது மத்தவங்களுக்கு சொன்னேன், உனக்கு இல்ல. என்னத்த சொன்னியோ? அப்போ ஓகே ஸ்வேதா. ஸ்வேதா, நான் சொன்னது புரிஞ்சுல்ல? நான் உனக்கு லவ் பண்றேன்னு சொன்னேன், உனக்கு ஓகே தானே? ஐ லவ் யூ.
என் மேல உனக்கு அப்படி என்னதான் கோவம்? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துட்டே இருக்க? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட பொருள் எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. சரி பரவாயில்ல, அதெல்லாம் சாதாரண பொருள் தானே இருந்தேன். ஆனா ஆனா என் உயிரா நினைச்ச என் அப்பாவே என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்போ என் சஞ்சய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணேன்? என்ன மட்டும் ஏன் இப்படி சாகடிக்கிற? அன்னைக்கு என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எப்படியாவது என் அப்பாவை காப்பாத்திருன்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நான் அன்னைக்கு கத்தி அழுத்தது உன் காதல விழுகல. அவர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்பயாவது உன்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கேட்டிருக்கனா? இப்ப கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். என் சஞ்சய் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இதுக்கு மேல என்னால அழுக முடியாது. தயவு செஞ்சு இதை ஒன்னையாவது எனக்காக பண்ணு. ஸ்னேகா, அழுகாத ஸ்னேகா. அதான் நான் வந்துட்டேன்ல, அழுகாத ப்ளீஸ். ஹேய், சொன்னா கேள்வி. எங்கடா போன தன்னலா? ஸ்னேகா, நம்ம லவ் மேட்டர் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. எப்படி? நம்மளை பற்றி யாரோ எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. என் அப்பா இனிமேல் நம்ம யாரும் இங்கே இருக்கவே வேணாம், ஊருக்கே போயிடலாம் நைட்டாக கூப்பிட்டு போயிட்டார். அந்த சுச்சுவேஷனில் என்னால் உங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. சாரி ஸ்னேகா. லவ் பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நினச்சினோ அதெல்லாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதுக்கு தான் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன். ஸ்னேகா, லவ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா அங்கே லவ்வே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்காக பிரச்சனை மட்டுமே இருந்தா லவ் எப்படி இருக்கும்? ஏய், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரச்சனை வந்திருக்கு. நான் இன்னும் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அக்செப்ட் பண்ணா எத்தனை பிரச்சனை வரும்னு நினச்சி பாரு. ஓ, அப்போ என் லவ்வை அக்செப்ட் பண்ணவே இல்லையா? சரி, நான் ஊருக்கே போகிறேன். ஏய் போகாத. நீ தான் என்னை லவ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை? நான் ஊருக்கே போகிறேன். இல்லை இல்லை, லவ் பண்ணுறேன். ஆ, கேட்கல. லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இத்தனை நாள் வராத லவ் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் நீ இல்லாத இந்த கொஞ்ச நாளில் தான் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சது. சத்தியமாக சொல்கிறேன், என் அப்பா என்னை விட்டு போனப்போ எப்படி எழுதணும் அதை விட அதிகமாக எழுதிட்டேன். சாரி ஸ்னேகா, லவ் பண்ணால் பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனால் அது ஒன்று இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எதிர்பார்க்கல. சாரிடி. ஏய், சொன்னா கேளு, அழாத. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த?
உன் அப்பா எப்படி விட்டாரு? அவர் எங்கே விட்டார்? நான் தான் இந்த 2 மாதம் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். அதுவும் என் அக்கா மாமா இங்கே இருக்கனால தான் விட்டார். அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு சென்னையில் போய் படிக்க சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் 2 மாதம் தான் இங்கே இருப்பியா? ம். ஏ ஸ்னேகா, நீ மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடாத. ஸ்னேகா, இங்கே பாரு, நான் இங்கேருந்து போயிட்டா உன்னை மறந்துடுன்னு மட்டும் நினச்சிடாத. அது நடக்காத ஒரு விஷயம். நம்ம ஒரே இடத்துல இருந்தால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தால் லவ்வையும் விடாமல் ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. சஞ்சய், என்னை மறந்துட மாட்டல்ல? ஸ்னேகா, ஒரு நிமிஷம் என் கூட வா. ஏன்? வா சொல்கிறேன். ஸ்னேகா, நீ எந்த சாமிக்கிட்ட நான் திரும்ப வரணும்னு கேட்டு அழுந்துட்டு இருந்தியோ அதே சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டுற மாட்டேன். ஓகேவா?